இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். தப்பு தப்பு தப்பு, என்ன மன்னிச்சிரு பாட்டி. இத பாரு, நாங்க எல்லாரும் உன் குடும்பம் தானே. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாட்டி, உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை எங்களை விட்டுடு. இத பாரு பாட்டி, நீ அழிக்க வேண்டியது எங்களை இல்ல. அதோ அந்த துர்கா, சூர்யா, அப்புறம் அந்த குட்டி பிசாசு, அந்த குழந்தை தேவி. இதோ பாரு, நீ என்னோட வம்சத்தை சேர்ந்தவங்கிறதுனாலதான் இப்போ நான் உன்னை சும்மா விடுறேன். இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது தப்பா யோசிச்ச உங்களை விட்டு வைக்க மாட்டேன். பஸ்மமாக்குறேன். வேணாம் வேணாம் வேணாம், ஓடுங்க, ஓடிடும். பார்த்துட்டு என்கிட்ட கூட சொல்லாம எங்க போனாங்க? எப்பவும் அவங்களோட நிழலாவே இருந்து பழகிட்டேன். அவங்க இல்லாம கை உடைச்ச மாதிரியே இருக்குது. ஆஹா, 20ஆம் தேதி இவ அப்பனை தூக்குல போட போறாங்க. இது தெரியாம சுண்டக்கா விளையாடிக்கிட்டு இருக்குது. மாப்பிள்ள சூர்யா ஜெயில இருக்கிறத வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இந்த சுண்டக்கா கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்காளுவ. நாம சுண்டக்கா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். இந்த சுண்டக்காவை வச்சுதான் நாம ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். முக்கியமா அந்த துர்காவோட நிம்மதியை கெடுக்கணும். அப்பதான் அவ எவிடன்ஸ் தேடி அலைய மாட்டான். அதுக்கப்புறம் மாப்பிள்ள சூர்யாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆரம்பிக்கிறேன் இரு. ஏன் சுண்டக்கா, சந்தோஷமாவா இருக்கிற? இதோ வர உன் சந்தோஷத்தை கெடுக்கிறேன். பாப்பா, என் பேர் பாப்பா இல்ல, தேவி. எஸ் தேவி. அது என்ன எஸ் தேவி? மக்கு மக்கு. என் அப்பா பேர் என்ன? சூர்யா தானே? சூர்யா கேஸ் தானே வரும். இது கூட தெரியாதா உனக்கு? நான் சூர்யாவுக்கு ஷூவர்ம்னு நினைச்சேன். அது இருக்கட்டும் எஸ் தேவி, இப்ப உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியுமா? சூர்யா வெளியூர் போய் இல்ல வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ஆமா, இப்ப எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட வந்து கேக்குற? எல்லாம் காரணமா தான். உங்க அப்பா சூர்யா வெளிநாட்டுக்கு எல்லாம் போகல, உள்ளூர்ல தான் இருக்கிறாரு. என்ன அப்படி பாக்குற? ஆமாண்டா கண்ணா, மாப்பிள்ள சூர்யா லோக்கல்ல தான் இருக்கிறான். இல்ல, நீ போய் சொல்ற. சூர்யா வெளிநாட்டுல இருக்காங்கன்னு துர்காமா சொல்லிருக்காங்க. நான் போய் சொல்லலடா பாப்பா. சாரி எஸ் தேவி, துர்காமா தான் உங்ககிட்ட போய் சொல்லி இருக்காங்க. இல்ல, நீங்க தான் போய் சொல்றீங்க. துர்காமா என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. நான் போய் சொல்லலடா கண்ணா, உங்க அப்பா ஜெயில்ல இருக்கிறாருடா. தப்பு செஞ்சவங்கள தானே ஜெயில்ல போடுவாங்க. என் அப்பா என்ன தப்பு செஞ்சாரு? அவர் ஏன் ஜெயில்ல இருக்காரு? நீங்க போய் சொல்றீங்க. நீங்க வேணா பாருங்க, என் பிறந்த நாளுக்குள்ள சூர்யா வீட்டுக்கு வந்துருவாரு. கண்டிப்பா வரமாட்டாரா எஸ் தேவி. ஜெயில்ல இருக்கிற உங்க அப்பாவை உன் பிறந்த நாள் அன்னைக்கு தான் தூக்குல போட போறாங்க. தூக்குல போடுறதுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமாடா செல்லக்குட்டி? கயிறு இருக்குல்ல, கயிறு, அதை எடுத்து உங்க அப்பா கழுத்துல மாட்டி அப்படியே தூக்கி தொங்க விட்டுருவாடுவோம். தொங்க விட்ட உடனே நாக்கு தொங்கிடும். அப்புறம் உங்க அப்பா மறுகையா உயிர் போயிடும். அதுக்கப்புறம் வெறும் பாடி தான் வீட்டுக்கு வரும். உங்க அப்பா செத்து போய் தான் வீட்டுக்கு வருவாரு. உயிரோட எல்லாம் வர மாட்டாரு. மாலைய போட்டுட்டு அழுவணும். துர்கா அம்மா, தேவி எங்க? போன்லயே அவ அப்படி பேசினா? அந்த சங்கர பாண்டிதாமா எதையோ சொல்லி குழந்தை மனசை குழப்பி விட்டுட்டான். சாப்பிட கூட எல்லாம் அழுதுகிட்டே இருக்கா. ஆமா துர்கா, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா தேவி அழுதுட்டே இருக்கா. அந்த சங்கர பாண்டிய போன் பண்ணி பாப்போம். இந்த தகவலை சொன்னோம்னா நம்மள பாராட்டவும் செய்வாங்க, அமௌண்ட் ஏதாவது கொடுப்பாங்க. சங்கர பாண்டி, ஏன் துர்கா, நான் என்ன கோயில் மணியா? ஆளாளுக்கு வந்து அடிக்கிறீங்க. பேசாத. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை ஷூட் பண்ணிருக்கணும். இது பாரு, சூர்யாவோட மாமாங்கிறதுனால இதோட விடுற. நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணியா?
சின்ன குழந்தைகிட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொய் சொல்லலையே. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கிட்ட பொய் சொல்லலாமா? அதான் குழந்தைகிட்ட போய் உண்மையை சொன்னேன். உண்மைய சொல்லணும்னா குழந்தைகிட்ட என்ன வேணாலும் சொல்லுவியா? நீ உண்மைய சொல்லிருக்கேன்னா அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கும். அது என்னன்னு சொல்லு. சொல்லு. ஐயா, போதும் போதும் விட்டுருக்கம்மா. போலீஸ் அடியெல்லாம் தாக்குற அளவுக்கு சக்தியா உடம்புல இல்லைங்க. என்ன விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண கொண்டு போட்டுருவேன். அட பாவிகளா, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே முதலா ஒரு உண்மையை சொன்னேன். அதுக்கு இந்த அடி அடிக்கிறாங்களே. மக்களே நல்லா பாத்துக்க மக்களே. தயவு செஞ்சு சொல்றேன், நல்லதுக்கு காலமே இல்ல. இனிமே எவனும் உண்மையை சொல்லாதீங்க. பொய்யா பேசிக்கிட்டு திரிங்க. சூர்யா வெளிநாட்டுல இருக்கிறத நம்பிட்டாளா? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு என் மேல அவ வச்சிருக்கிற நம்பிக்கையில நான் சொன்ன பொய்ய நம்பி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காமா. நான் தாமா தூக்கம் வராம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தேவி மட்டும் இல்ல துர்கா, நான் கூட உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். சூர்யாவை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வருவேன்னு நீ சொன்னதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன்னு நான் நம்புறேன். நானும் அதை பத்தி தாமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது வழி கிடைச்சதா துர்கா? தண்டனையை நிறைவேற்றுற நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கேன். அது கையில கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஆனா விட மாட்டேன். எப்படியாவது அந்த எவிடன்ஸ கண்டுபிடிச்சு அந்த எவிடன்ஸ் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சதியில சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தரை கூட நான் சும்மா விட மாட்டேன். ஆவேசப்படாத துர்கா. ஆவேசமோ கோவமோ சரியான முடிவை நோக்கி கொண்டு போகாது. சூர்யாவை எப்படியும் காப்பாத்தணும்னு உன் மனசுல வைராகியம் இருக்கணுமே தவிர பழி வாங்குற எண்ணமும் கோவமும் இருக்கவே கூடாது. அது உன்னை சரியா வழி நடத்தாது. கவலைப்படாதீங்கம்மா. மருமகளா எனக்கு இந்த குடும்பம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் கணவரும் எனக்கு முக்கியம். ம். நான் இந்த கேஸ்ல இருந்து அவரை எப்படி மீட்டெடுக்க போறேன்னு மனசுல சின்னதா பயம் இருக்கு. ஆனா அவரை எப்படியாவது தண்டனையில இருந்து காப்பாத்தி கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அம்மா, நான் சூர்யாவை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். சரிம்மா. மாரியும் தேவி அண்ணியும் நீ சொன்னதை செஞ்சு முடிக்க உனக்கு துணையா இருப்பாங்க. ம்.